கணவனை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்த மனைவி. தலையில் பலத்த காயங்களுடன் ஏரியில் சடலமாக கிடந்த கணவன். போலீசாரின் விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த மனைவி. விசாரணையின் இறுதியில் காத்திருந்த ட்விஸ்ட். மருமகனுடன் சேர்ந்து மனைவியே கணவனை கொலை செய்தது விசாரணையில் அம்பலம். கணவன் கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? டிசம்பர் 8ஆம் தேதி தருமபுரி நகர காவல் நிலையத்துக்கு வேர்க்க விறுவிறுக்க போன ஜோதிங்கிற பெண் நேத்து காலையில வீட்டை விட்டு வெளியில போன தன்னோட கணவன் இப்ப வரைக்கும் வீட்டுக்கு திரும்பலன்னு புகார் கொடுத்திருக்காங்க. உடனே அந்த புகாரை வாங்கின போலீஸ் கணவர் ஆறுமுகத்தை பல இடங்கள்ல தேடி இருக்காங்க. அப்ப மதிக்கோன் பாளையம் ஏரியில ஆறுமுகம் ரத்தம் உறைந்த நிலையில சடலமாக கிடந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்ச போலீஸ் ஆறுமுகத்தோட சட்டை பாக்கெட்டில் இருந்து கைப்பற்றின செல்போனை எடுத்து அவருக்கு யார் யார்கிட்ட இருந்து லாஸ்ட் கால் வந்திருக்கு, அவருக்கு யார் அடிக்கடி போன் பண்ணியிருக்காங்கன்னு மொத்த டீடைல்ஸையும் எடுத்து பார்த்திருக்காங்க. அப்ப ஆறுமுகத்துக்கு அவரோட மருமகன் சீதாராமன் லாஸ்டா கால் பண்ணி இருந்ததை கண்டுபிடிச்ச போலீஸ் அவர்கிட்ட விசாரணை பண்ணி இருக்காங்க. முதல்ல சீதாராமனோட செல்போனை பிடுங்கி செக் பண்ணி இருக்காங்க போலீஸ். அப்ப சீதாராமனும் மாமனார் ஆறுமுகத்தோட மனைவி ஜோதியோ அடிக்கடி போன் பேசி இருந்தது தெரிய வந்திருக்கு. இதனால 2 பேரையும் கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அப்ப ஆறுமுகத்தோட மனைவி ஜோதி முன்னுக்கு பின் முரணா பதில் அளிச்சிருக்காங்க. அதை வச்சு அவங்க தான் கொலையாளின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் 2 பேரையும் கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்காங்க. தருமபுரி அடுத்த எரங்காடு பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் ஒரு மருந்து கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு ஜோதிங்கிற மனைவியும் சந்தியாங்கிற மகளும் இருக்காங்க. இதுக்கிடையில ஜோதிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சீதாராமனுங்கிற நபருக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. சீதாராமனை எப்பவுமே கூடவே வச்சிருக்கணும்னு நினைச்ச ஜோதி அதுக்காக ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. மகள் சந்தியாவை தன்னோட காதலனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தானும் அவரோட உறவுல இருக்கலாம்னு நினைச்சிருக்காங்க ஜோதி. அதுபடி மகளோட திருமணம் தொடர்பா தன்னோட கணவனை சமாதானப்படுத்தின ஜோதி சீதாராமனுக்கும் சந்தியாவுக்கும் திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. கல்யாணமான புதுசுல இருந்தே சந்தியா கிட்ட ரொம்ப பேச்சுவார்த்தை வச்சுக்காத சீதாராமன் தன்னோட மாமியார் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காரு. 2 பேரோட பழக்கமும் சந்தியாவுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதனால கணவன் கூட சண்டை போட்ட சந்தியா நடந்த எல்லாத்தையும் தன்னோட அப்பா கிட்ட சொல்லிட்டு ஒசூர்ல உள்ள ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு போயிட்டு அங்கேயே தங்கி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. மகள் சொன்னதை கேட்டு கடும் கோபமான ஆறுமுகம் தன்னோட மனைவியையும் மருமகனையும் கண்டிச்சிருக்காரு. அப்போ ஜோதி மகள் சொன்னதை கேட்டு என்ன சந்தேகப்படாதீங்க, அவ சின்ன பொண்ணு, சீதாராமனை பிடிக்காம அவ தேவையில்லாம எங்க மேல பழி போடுறா, நான் உங்களுக்கு உண்மையா தான் இருக்கேன்னு சொல்லி இருக்காங்க. இதுக்கிடையில சந்தியாவுக்கு போன் பண்ண ஜோதி கணவன் கூட வந்து ஒழுங்கா சேர்ந்து வாழுன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு சந்தியா மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. இதனால சந்தியா பணியாற்றுற இடத்துக்கு போன சீதாராமனும் ஜோதியும் அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்தவுடனேயே அவங்கள ஒரு அறைக்குள்ள பூட்டி வச்ச 2 பேரும் சந்தியாவை சரமாரியா தாக்கி கொடுமைப்படுத்தி இருக்காங்க. இதனால நொந்து போன சந்தியா தன்னோட தந்தைக்கு போன் பண்ணி நடந்ததை சொல்லி இருக்காங்க. இதை கேட்ட ஆறுமுகம் மனைவியையும் மருமகனையும் மீண்டும் கண்டிச்சிருக்காரு. ஆறுமுகம் உயிரோட இருக்கிற வரைக்கும் சீதாராமன் கூட நிம்மதியா வாழ முடியாதுன்னு நினைச்ச ஜோதி கணவனை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்காக சீதாராமன் தன்னோட நண்பர்களையும் கொலைக்கான திட்டத்துல சேர்த்திருக்காரு. சம்பவத்தன்னைக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நடந்து போயிட்டு இருந்தாரு ஆறுமுகம். அப்ப அவரை பின்தொடர்ந்து போன சீதாராமனோ அவரோட நண்பர்களோ ஆறுமுகத்தை கல்லால தாக்கி காருக்குள்ள இழுத்து போட்டு ஒரு நாள் ஃபுல்லா வச்சு அடிச்சே கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சடலத்தை மதிக்கோன் பாளையம் ஏரியில தூக்கி வீசிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சீதாராமன், ஜோதி மற்றும் அவங்களோட நண்பர்களை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.